இன்றைய ஜேடிஎஸ் பிலிம் ரிவ்யூ பகுதியில் நாம் பார்க்க போகும் படம் மலையாளத்தில் ஜீத்து ஜோசப் இயக்கத்தில் வெளியான மிராஜ் என்ற படம். தற்கால மலையாள படங்கள் சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருக்க வேண்டும், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்க வேண்டும், ஆடியன்ஸை எதிர்பார்க்காத திருப்பங்களை தர வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கின்றன. அதுவும் ஜீத்து ஜோசப்புக்கு 2 மடங்காக இருக்கிறது. அபர்ணா பாலமுரளி வேலை பார்க்கும் ஒரு ஃபைனான்ஸ் நிறுவனம் சரவணனால் நிர்வகிக்கப்படுகிறது. அதில் ஒரு முக்கியமான ஹார்ட் டிஸ்க் காணாமல் போகிறது. அதில் பல விஐபிகளின் முக்கியமான மணி லாண்டரிங் தகவல்கள் இருக்கிறது. ஹார்ட் டிஸ்கை எடுத்து போன கரண் அபர்ணாவின் காதலன் ஒரு ரயில் விபத்தில் இறந்து விட்டதாக செய்தி. அபர்ணாவுக்கு உதவ லோக்கல் செய்தி சேகரிப்பாளர் ஆசிஃப் அலி வருகிறார். அந்த முக்கியமான ஹார்ட் டிஸ்க் அபர்ணாவிடம் தான் இருக்கிறது என்று அவளை துன்புறுத்த தொடங்குகிறார்கள். இருவரும் அதை தேடி கண்டுபிடிக்கும் முயற்சியில் பல மர்ம முடிச்சுகள் வெளியாகின்றன. முதல் திருப்பம், கரண் இறந்து விட்டதாக நம்பப்படுவது தவறு, அவன் உயிரோடு தான் இருக்கிறான். இப்படியே படம் முழுவதும் திருப்பி திருப்பி போட்டுக்கொண்டே வருகிறார்கள். அதுவும் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ரொம்பவும் அதிகப்படியாக இருக்கிறது. படத்தை சுவாரஸ்யப்படுத்த செயற்கையான திருப்பங்கள் உதவுமா என்ன? மற்றபடி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் போலித்தன்மை படத்தின் மெரிட்டை குறைத்து விடுகிறது.